நான் 2 பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் நல்லா முத்தின வாழைக்காவை பார்த்து எடுங்க. பிஞ்சு வாழைக்காய் எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால கொஞ்சம் முத்தின வாழைக்காய் பார்த்து எடுங்க. அந்த வாழைக்காய் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க. அதே டைம் ரொம்ப கேப் விட்டு ரொம்ப தடிமனாகவும் கட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வாழைக்காவை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாழைக்காய் கருத்துரும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம கட் பண்ண மற்ற வாழைக்காய் அது கருத்துடும். அதனால் கட் பண்ண உடனே எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காவை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வேக விடணும். 2 மினிட்ஸ்க்கு வெந்துட்டால் அது வந்து ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்காது. அதனால் தண்ணி வச்சுட்டு தண்ணி சூடானதும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சீரகம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அது ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கலருக்காக காஷ்மீரி சில்லி அதை எடுத்துக்கோங்க. இது பார்த்தா ஒரே கலர் பவுடர் மாதிரி இருக்குது, பட் இது கலர் பவுடர்னு நினச்சிக்காதீங்க. இது காஷ்மீரி மிளகாய் தூள். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா, நம்ம உப்புமா செய்வோம் இல்லையா ரவா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே டைம் இதில் எக்ஸ்ட்ரா எதாவது வாட்டர் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது அது கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதை போட்டு ஒன்றா போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஷாலோ ஃப்ரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைனா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சும் எடுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி அது ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.